நடந்து முடிந்த குளிர்கால கூட்டத்தொடரில் நாடாளுமன்ற வரலாற்றிலேயே முதன்முறையாக மக்களவை எம்பிக்களின் 160 உரைகள் அவர்களின் தாய்மொழியிலேயே பேசப்பட்டுள்ளன. 50 உரைகள் தமிழில் நிகழ்த்தப்பட்டுள்ளன. இவற்றின் வாயிலாக மற்ற மாநில மொழிகளை முந்தி நம் தமிழ் மொழி முதலிடம் பிடித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் மக்களவை நடவடிக்கைகளில் ஒவ்வொரு நாளும் கேள்வி நேரத்தின் போது மட்டும் மொழிபெயர்ப்பு முயற்சி துவங்கப்பட்டது. அப்போது வெறும் 10 மொழிகள் மட்டுமே எடுத்துக் கொள்ளப்பட்டு மொழிபெயர்ப்பும் செய்யப்பட்டன. பின் 12 மொழிகளாக அதிகரிக்கப்பட்டன. ஒவ்வொரு மொழிக்கும் தனித்தனியாக மொழிபெயர்ப்பாளர்களை பணியில் அமர்த்தி கடந்த சில மாதங்களாக சோதனை ஓட்டம் நடைபெற்றது. சில தொழில்நுட்ப சிக்கல்கள் இருந்த நிலையில் அவையும் சரி செய்யப்பட்டன. இதன் பலனாக கடந்த குளிர்கால கூட்டத்தொடரில் மாநில மொழிகளுக்கான முன்னுரிமை உறுதி செய்யப்பட்டது. அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் அலுவல் மொழிகளாக அதிகாரப்பூர்வமாக உள்ள 22 மொழிகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த 22 மொழிகளிலும் மக்களவையில் மொழிபெயர்க்கப்படும் அளவுக்கு அண்மையில் நடந்து முடிந்த குளிர்கால கூட்டத்தொடரில் சூழ்நிலைகள் மேம்படுத்தப்பட்டன. இதற்காக மொத்தம் 84 மொழிபெயர்ப்பாளர்கள் பணியில் அமர்த்தப்பட்டனர். ஹிந்தி, ஆங்கிலம் தவிர போடோ, மணிப்புரி, சந்தாலி, அசாமி, உருது, கன்னடம் உள்பட பல்வேறு மொழிகளில் கடந்த கூட்டத்தொடரில் மொத்தம் 37 எம்பிக்கள் பேசியுள்ளனர். பல்வேறு மொழிகளில் மொத்தம் 160 உரைகள் இந்த கூட்டத்தொடரில் எம்பிக்களால் நிகழ்த்தப்பட்டுள்ளன. இவற்றில் கிட்டத்தட்ட 50 உரைகள் தமிழில் நிகழ்த்தப்பட்டுள்ளன. அடுத்தபடியாக 43 உரைகள் மராத்தியில் பேசப்பட்டுள்ளது. 25 உரைகளுடன் பெங்காலி 3வது இடத்தில் உள்ளது.